திராவிட மாடல் ஆட்சியின் அவல நிலையில் அடுத்து ஒரு சம்பவம். மயிலாடுதுறை மதுவிலக்கு டிஎஸ்பி சுந்தரேசன் அவர்கள் சஸ்பெண்ட். எதுக்கு சஸ்பெண்ட்? நேர்மையாக இருந்ததுக்காக. எதுக்கு சஸ்பெண்ட்? ஊழல் பண்ண மாட்டேன், பொய் சொல்ல மாட்டேன், லஞ்சம் வாங்க மாட்டேன் என்பதற்காக இந்த சஸ்பெண்ட். உயரதிகாரிகள் கம்பல்சனில் வலியுறுத்தி ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கொடுத்து நிமிராதீங்க, நேர்மையாக இருக்காதீங்க அப்படின்ற மாதிரி ப்ரெஷர் கொடுத்து திரு சுந்தரேசன் அவர்களை கட்டாயப்படுத்தி இருக்கிறாங்க லஞ்சம் வாங்க சொல்லி. நேர்மையான அதிகாரிகளை முடியுமா? மீசையை முறுக்கிட்டு நிமிர்ந்து நேர்கொண்ட பார்வையாக நடந்து வந்தவங்களால் லஞ்சம் பெற முடியுமா? தன்னுடைய பதவியே வேணாம் அப்படின்னு சொல்லி வீரநடை போட்டு உங்களுடைய காரும் வேணாம், ஒன்று வேணாண்டா அப்படின்னு சொல்லி ரோட்டில் நடந்து வந்துக்கிட்டு இருக்காரு. 3 நாட்களாக அவருடைய குரலைத்தான் நாம் கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். இணையதளத்தில் நியூஸ் மீடியா அப்படி முதற்கொண்டு எல்லாமே அவருடைய செய்திகள் தான் போய்கிட்டு இருக்கு. புலம்புறாரு மனுஷன். ஒரு டிஎஸ்பி. சட்டம் ஒழுங்கு சூழ்நிலையை பாருங்கள். காவல்துறைக்கே இந்த நிலைமை. இப்போ இவருடைய உயரதிகாரி யார்? அந்த எஸ்பி. ஒன்று இவருடைய உயரதிகாரி எஸ்பி, அவர் மூலயமா இந்த ஒரு மிரட்டல் வந்திருக்கணும். இல்லாட்டினா அங்கே உள்ள ஒரு பொலிட்டிக்கல் பர்சன் யார்? அந்த மயிலாடுதுறை பொலிட்டிக்கல் பர்சன் யார்? இவங்க மூலியமாக தான் இவருக்கு பாதுகாப்பு இல்லாத அந்த தன்மை உருவாயிருக்கணும். இல்லாட்டினா தமிழகத்தினுடைய உயர் பதவிகளில் இருக்கக்கூடிய அதிகாரிகள், ஏடிஜிபி, டிஜிபி. இதை இப்போ இந்த அரசு வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்குது. மக்களாகிய நாமும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். உயர் நீதிமன்ற நீதிபதிகளும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வேதனைக்குரிய விஷயமா இருக்குது. மயிலாடுதுறை டிஎஸ்பி சுந்தரேசன் சார் அவர்களுக்காக மக்களாகிய நாம் குரல் கொடுப்போம். அவருக்கு நீதி கிடைக்க வேண்டும். நன்றி.